ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலைவேளையிலேயும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த காலைவேளை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 15ஆம் வசனம். ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். ஆண்டவர் நம்மை பார்த்து ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை இந்த காலை வேளையில் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது ஆச்சரியமான ஒரு வார்த்தையை நமக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். காரணம் என்னவென்றால், அவர் சொல்லுகிறார், நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய். ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். நீ நெகிழப்பட்டிருந்தாய், நீ கைவிடப்பட்டிருந்தாய். உன்னை மற்றவர்கள் கவனிக்க கூடாதபடி உன்னை ஒதுக்கி வைத்திருந்தார்கள். உன்னை சிறுமைப்படுத்தினார்கள். நீ வேதனை அனுபவித்த கர்த்தருடைய பிள்ளை. உன் வாழ்க்கையில் எத்தனையோ சோதனைகள், நெருக்கடிகள், பிரச்சனைகள். நீ யோசிக்கிறாய், வேற யாரையோ குறித்து கர்த்தர் பேசி இருக்கிறார் என்று. இல்லை, உன்னை குறித்து. You are that person. You had crossed so many waters. You had crossed so many fires. But God never ever leave you alone into your affliction or tribulation or problems. அவர் உன்னை தனிமையாக விட்டுவிடவில்லை. நீ அநேக தண்ணீரை கடந்து, அநேக அக்கினியை கடந்து வந்த போதும் ஆண்டவர் கைவிடாதவராய் இருந்தார். ஏன் கைவிடவில்லை தெரியுமா? கர்த்தர் நேசிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை நீ. நீ ஆண்டவரால் நேசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய பிள்ளை. உன்னை ஜனங்கள் நெகிழ்ந்தார்கள், கைவிட்டார்கள். உன்னை ஒருவரும் அறிந்து கொள்ளாமல் ஏற்றுக்கொள்ளாமல் கைவிட்டு விட்டார்கள். அற்பமாய் எண்ணினார்கள். வருகிற உறவினர்கள் உன் பக்கம் வரவே மாட்டார்கள். உன் வீட்டுக்கு அவர்கள் வரவே மாட்டார்கள். உன்னை ஒதுக்கி தள்ளினதை போல் அவர்கள் கடந்து போவார்கள். உன்னை மற்றவர்களுக்கு முன்பாக ஐயோ என்று சொல்லி அற்பமாய் உன்னை எண்ணுவார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், பிரியமான என் பிள்ளையே, நீ எவ்வளவு வேதனை அடைந்திருப்பாய். How come sorrows? நீ எவ்வளவு வேதனைகளை, துக்கத்தை அனுபவித்திருப்பாய். ஆகையால் தான் இந்த புதிய ஆண்டில கர்த்தர் உங்களை திரும்ப மேன்மைப்படுத்தும்படி உன்னை நித்திய மாட்சிமாய், தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சி. யார் உன்னை தள்ளினது, யார் உன்னை கைவிட்டது, யார் உன்னை ஒதுக்கினது, அவர்களுக்கு நடுவில் உன்னை நித்திய மாட்சிமையாக, தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாக கர்த்தர் உன்னை வைப்பார். உன்னை பார்த்த ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு போவார்கள். கர்த்தர் அவ்வளவு பெரிய காரியங்களை உன் வாழ்க்கையில செய்ய போகிறார். நீ சோர்வடைந்து விடாதே. ஐயோ, என்னை எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள், இனி என் வாழ்க்கை ஒன்றுமே இல்லை என்று கலங்கி கொண்டிருக்கலாம். ஐயோ, எல்லாரும் என்னை அவமானமாய் பேசிவிட்டார்கள். என்னை குறித்து என்னிடத்தில் நன்மைகளை காண வேண்டும் என்று அவர்கள் பல காரியங்களை என்னிடத்தில் பெற்றுக்கொண்டு கடைசியாக ஒரு கருவேப்பிள்ளையை தூக்கி போடுவது போல என்னை தூக்கி வீசிவிட்டார்கள். நான் ஒதுக்கப்பட்டு விட்டேன். இனி நான் என்ன செய்வது? இனி நான் எப்படிப்பட்ட காரியத்தை நான் பின்பற்றுவது? யார் என்னை தேடுவார் இல்லாமல் இருக்கிறேன். ஆண்டவர் ஒருவர் தான் எனக்கு இரட்சகர், அவர்தான் என் நம்பிக்கை. ஆனால் அவரும் கூட சில நேரங்களில் என்னை கண்டு கொள்ளவே மாட்டேன் என்கிறார். கவலைப்படுகிறீர்களா? கவலைப்படாதிருங்கள்.
கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார். ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமை, தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சி வைக்கப் போகிறார். நீங்கள் உங்களை பார்த்து நீங்களே சொல்லுங்கள், நீதான் அந்த மனிதன், நீதான் அந்த மனுஷி. கர்த்தர் உன்னை தான் நித்திய மாட்சிமையாகும், நித்திய மகிழ்ச்சி, தலைமுறையா இருக்கும் மகிழ்ச்சியாகும் உன்னை மாற்றி அமைக்க விரும்புகிறார். உன்னை ஒதுக்கினார்கள் அல்லவா, உன்னை குறைவோடு பேசினார்கள் அல்லவா, ஆனால் கர்த்தர் உன்னை பார்த்துதான் சொல்லுகிறார், என் பிரியமே, என் பிரியமான மகனே, என் பிரியமான மகளே, நீதான் எனக்காக உன்னை ஏற்படுத்தி தலைமுறையாக உன்னை மகிழ்ச்சியாக வைப்பேன். உன்னை தான் ஒதுக்கினார்கள் அல்லவா, நான் உன்னோடு கூட இருந்து செய்ய போற காரியத்தை மாத்திரம் நீ கவனி. இனி வருகிற நாட்களில் நான் உன்னை மேன்மைப்படுத்துவதை கவனி. உன்னை விட்டு விலகினவர்கள், உன்னை உதாசீனப்படுத்தினவர்கள், உன்னை குறைவாய் நினைத்தவர்கள், உன்னை கேவலமாய் பேசினவர்கள், நாங்கள் இல்லை என்றால் உனக்கு ஒன்றும் இல்லை, எங்கள் தூசுக்கு சமானம் என்று சொன்னவர்கள், நாங்கள் தான் இந்த உயர்வுக்கு நாங்கள் தான் காரணம் என்று மார்த்தட்டினவர்கள், உங்களை மற்றவர்களுக்கு முன்பாக போய் சிறுமைப்படுத்தினவர்கள், ஐயோ எனக்கு நடந்ததை அப்படியே சொல்லுகிறீர்களே. ஆம், கர்த்தர் என்று உங்களோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார். You are that person. You are that affected person. Your sorrows come and reach in the heaven. The Lord heard your prayers. Lord heard and seen your situation, what you had crossed. நீ எதை கடந்து வந்தாய் என்பதை கர்த்தர் பரலோகம் உன்னை கவனித்திருக்கிறது. இன்று கர்த்தர் உன்னை பார்த்துதான் சொல்லுகிறான், நீதான் நித்திய மாட்சிமை, எனக்கு தலைமுறையாக உன்னை மகிழ்ச்சியாக மாற்றி இருக்கிறேன். சோர்ந்து போகாத மகனே, சோர்ந்து போகாதே, உன்னை உயர்த்தி வைக்க போகிறேன், உன்னை மேன்மைப்படுத்த போகிறேன், உன்னை ஆசீர்வதித்து நான் நடத்துவதை நீ கவனிக்க போகிறாய். நீ இனி கைவிடப்பட்டவன் அல்ல, கைவிடப்பட்டவள் அல்ல, நெகிழப்பட்டது அல்ல, ஒருவரும் கடந்து நடவாத எல்லையாய் இருந்ததில்லை. உன்னிடத்தில் மேன்மை பிறக்கும், ஆசீர்வாதம் உண்டாகும், நன்மை துளிர்க்க ஆரம்பிக்கும். இந்த வருடம் அதை கர்த்தர் உனக்காக செய்ய துவங்குகிறார். மகிழ்ச்சியோடு கர்த்தரை துதியுங்கள். நீங்கள் அப்பத்துக்கு இருந்து திரிவது இல்லை. உங்கள் வாழ்க்கையில இனி மேன்மைதான். உங்களை அப்படியே கண்ணாடிக்கு முன்பாக நிறுத்தி சொல்லுங்க, உங்களை பார்த்து, இனி உன் வாழ்க்கை மேன்மைதான், இனி உன் வாழ்க்கை ஆசீர்வாதம் தான், இனி உன் வாழ்க்கை உயர்வுதான். சொல்லிக்கொண்டே இந்த காலை வேளையில கர்த்தரை துதியுங்கள். இனி கர்த்தர் உன் நடுவில பெரிய கிரியைகளை செய்ய போகிறார். சொல்லுங்கள், ஆண்டவர் செய்கிறதை மாத்திரம் பாருங்கள். அப்படி உங்களை மேன்மைப்படுத்தி வைக்கும் பொழுது ஏழைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் நினைவு கூறுங்க. உங்களைப் போல பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் யாராகிலும் இருப்பார்கள் என்றால் அவர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். முடிந்தால் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். நீங்கள் செய்கிற ஒரு சின்ன உதவி கூட அவர்களை பெரிய மனிதர்களாய் மாற்றிவிடக் கூடும். அப்படி நடக்குமா? நடக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற ஆசீர்வாதத்தில் கொஞ்சத்தை கொண்டு போய் அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அது அவர்களை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை மாற்றிவிடும். ஏனென்றால் இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கர்த்தர் பல நெருக்கடிகளுக்கு நடுவில், போராட்டங்களுக்கு நடுவில் தந்தது. அவர்கள் அதை கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆசீர்வாதம் வாழ்க்கை மேன்மையை தரும். வீடற்றவர்களுக்கு வீடு, நன்மையை கர்த்தர் அது கொடுக்க போதுமானவர். நீங்கள் ஜெபியுங்கள். உங்களை போன்ற பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களை கைவிடாதிருங்கள். அப்பொழுது கர்த்தர் இன்னும் உங்களை மேன்மையாக, மகிழ்ச்சியாக, தலைமுறையாக சந்தோஷமாய் துதிப்பார்கள். உங்களை குறித்து அவர்கள் சொல்லுவார்கள், கர்த்தர் இவர்கள் மூலமாய் பெரிய காரியங்களை செய்கிறார் என்று. இந்த காலவேளையில இந்த பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில நடந்திருப்பதாக. ஆமென், ஆமென்.